வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரட்டை இலை சின்னத்தை மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. வருகின்ற சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் அவர்களும் அவரது ஆதரவாளர்களும் நிச்சயமாக இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுவார்கள். பாஜக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கடுமையான அழுத்தத்தை கொடுத்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு மறுப்பு தெரிவித்த போதிலும் கூட அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் இதுதான் ஒரே வழி என்பதையும் ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாக பாஜக தெரிவித்துள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேறு வழி இல்லாமல் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்றால் பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை. அதில் துளி அளவு கூட மாற்று கருத்தை கிடையாது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்றதிலிருந்து தொடர்ச்சியான தோல்விகளை மட்டும்தான் பெற்று வருகிறார். அவரால் ஒரு முறை கூட வெற்றியடைய முடியவில்லை. ஆனால் ஓபிஎஸ் அவர்களை மட்டும் அதிமுகவில் இணைக்க முடியாது என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? இது நிச்சயமாக மிகப்பெரிய தவறு. தொண்டர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக இணைந்து செயல்படத்தான் அவர் விரும்புகிறார். வைத்திலிங்கம் போல, மனோஜ் பாண்டியன் போல, செங்கோட்டையனை போல பிற கட்சிகளில் ஓபிஎஸ் அவர்கள் இணையவில்லை. அவருக்கான ஆதரவுகள் பிற கட்சியில் இருந்து வந்தபோதிலும் கூட அம்மா அவர்களால், எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டவன் நான், அதனால் ஒருபோதும் பிற கட்சியில் நான் இணைய மாட்டேன் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளார். தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். 2026 சட்டசபை தேர்தல் நிச்சயம் அரசியல் களத்தில் மிக முக்கியமான திருப்புமுனையாக மாறும் என்ற தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் தேனி தொகுதியில் போட்டியிட்டால் அதிமுகவின் தொண்டர்கள் வெற்றியடைய வைப்பீர்களா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஓபிஎஸ் அவர்கள் அப்படி என்ன தவறு செய்தார் என்று தெரியவில்லை. கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளாக மிகவும் மனவேதனையில் இருப்பதாக தகவல்களும் தற்பொழுது அவரது நெருங்கிய நட்பு வட்டாரத்திலிருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது.